காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே உம்மை போற்ற வந்தோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த ஜனவரி மாதத்துக்காக நன்றி அப்பா. இந்த 31ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாளைகளை அற்புதமா நடத்தினீரே. நன்றி அப்பா. புதிய மாதத்துக்குள்ள பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை தந்தீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் நீர் அப்பா எங்களுக்கு பாராட்டின கிருபையே. நீர் எங்களுக்கு தந்த மகா தயவு. ஓ ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்துக்கு கிருபை பாராட்டினீர், பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டினீர் அப்பா. புதிதாய் வருகிறவர்களுக்கு கிருபை பாராட்டினீர். இந்த மாதம் முழுவதும் அற்புதமாக நடத்தினீர். ஓ இந்த புதிய ஆண்டிலே ஒவ்வொரு நாள் எங்களை கரம் பிடித்து தூக்கினீர், தோளிலே சுமந்து கொண்டீர். ஓ ஹல்லேலூயா. எங்களை நடத்தினீர், ஆசீர்வதித்தீர். ஓ ஹல்லேலூயா. ஜெபத்துக்கெல்லாம் பதில் தந்தீர். கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. எங்களுடையது எங்களால் அப்படின்றது ஒன்றும் இல்லை, எல்லாம் உங்க கிருபையே, உங்க கிருபையே ராஜா. உடைய குமாரனையே எங்களுக்கு தந்தீரே. கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சபையாக நன்றி செலுத்துகிறோம். நேர்ல பிரயாசப்பட்டு வந்திருக்கிறாங்க. நன்றி அப்பா. முடியாத சூழ்நிலையிலும் ஆன்லைன் வழியாக தூர இடத்துல இருந்து இணைந்து உண்மை அப்பா அந்த நேரத்துல அப்பா எங்களோட இந்த யூடியூப் வழியாக அப்பா மோடு காத்திருக்கிறாங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மை நன்றியோட துதிக்கிறோம். வல்லவரே நன்றி அப்பா, நன்றி நன்றி. கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா. இந்த குஷ்டரோகி, ஒரு குஷ்டரோகி உமக்கு நன்றியா இருந்த போது அந்த குஷ்டரோகி வாழ்க்கையில ரட்சிப்பை தந்து
இம்மைக்கும் மறுமைக்கும் நிரந்தரமான சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் தந்து இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்திரேன். நன்றி செலுத்தும் போது அப்பா நீர் வைத்திருக்கிற ஏராளமான அந்த சந்தோஷம், சமாதானம், ரட்சிப்பு இந்த நாளில இணைந்து உம்மை மகிமைப்படுத்துற ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிரப்புவதாக. உங்க கல்வாரியை நினைக்கிறோம், உடைய பாடுகளை நினைக்கிறோம். அப்பா நன்றி ராஜா. ஹல்லேலூயா. எங்களுக்காக அப்பா நீர் பாடுபட்டீர். ஆண்டவரே, நாங்கள் மரிக்க வேண்டிய இடத்திலே நீர் எங்களுக்காக மரித்தீர். ஓ ஹல்லேலூயா. எங்களுக்காக பரிந்து பேசுகிறீர். ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிறேன், குடும்பத்துக்காக பரிந்து பேசுகிறேன். ஆண்டவரே, பிசாசுடைய கரங்கள்ல விழாதபடி உம்முடைய கரங்கள் எங்களை அணைத்து கொண்டீர், உம்முடைய செட்டைகளால் எங்களை மறைத்தீர். ஓ ஹல்லேலூயா அப்பா, நன்றி நன்றி. எங்களுக்கு முன்பாக செங்கடலை பிளந்தீர், நன்றி. எரிகோ மதில்களை விழச் செய்தீர், நன்றி. ஆத்துமாவிலே பலன் தந்தீர், நன்றி. உம்முடைய வசனத்தை கொடுத்து தைரியப்படுத்தினீர், நன்றி. ஒவ்வொரு ஆராதனைகளிலேயும் எங்களோடு முகமுகமாய் பேசினீர். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு பேசினீர், நன்றி நன்றி நன்றி. இந்த ஆண்டுல நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு புதிய நன்மைகளுக்காக நன்றி, புதிய கிருபைகளுக்காக நன்றி. இந்த கிருபை இந்த முதல் மாதத்தோடு அல்லாமல் இரண்டாவது மாதத்திலையும் கடந்து வருகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி. கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம். அந்த புதிய மாதத்தின் துவக்கத்திலேயே ஒவ்வொருவர் வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்ததுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து, அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். முழு பலத்தோடு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து ஜீவன் கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை. ஒவ்வொரு குடும்பங்களை வாழ வச்சீங்களேப்பா, ஓ நன்றி அப்பா. வைத்தீரையா, வாழ வைத்தீரையா, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவே. இந்த அடிக்கப்பட்ட நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒரே பேரான அவருடைய குமாரன், அவரை நீங்க விசுவாசிக்கிறது அதுதான் ஒரு பெரிய ஈவு.
இந்த முதல் மாதத்துல அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிருக்கிறாருன்னு இந்த ஈவை நினைச்சு துதிக்கிறப்ப இந்த 2வது மாதம் ஆரம்பத்திலேயே சொல்லி முடியாத ஈவுகளை உங்க வாழ்க்கையில செய்வார். சுகமா, ஆயுளா, சமாதானமா, சந்தோஷம், விடுதலை, ரட்சிப்ப இந்த 2வது மாதத்துல அவர் செய்வார். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்கா ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்கா ஸ்தோத்திரம். அளவில்லாதவனின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாதவனின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன். நாதோறும் போற்றுவே, நாதோறும் போற்றுவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக, சொல்லி முடியாத ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த மாதத்துல யார் யாரெல்லாம் இந்த குமாரனை விசுவாசிக்கிறார்களோ, அந்த கல்வாரியை விசுவாசிக்கிறார்களோ, அவருடைய பாடுகளை விசுவாசிக்கிறார்களோ, அவருடைய மரணத்தை, உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறார்களோ, ஒவ்வொருவர்களுக்கும் இந்த சொல்லி முடியாத ஈவு, சொல்லி முடியாத சுகம், சொல்லி முடியாத சமாதானம், சொல்லி முடியாத நல்ல வாழ்வு, சொல்லி முடியாத மேன்மை அவர்களை தொடருவதாகப்பா. நம்ம நேசிக்கிறவர்களை தொடருவதாக. சங்கீதம் 145 வாசிக்கிறபடி அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து, யாரெல்லாம் நமக்கு பயந்து உங்க வார்த்தைக்கு பயந்து உங்க கனம் பண்ணி தேடுறார்களோ, நீங்க சொன்னீங்களே அவங்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறவர். இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கிறது, he will fulfill all our desire. நம்முடைய எல்லா விருப்பத்தை நிறைவேற்றுவாராம். அல்லேலூயா. யாருக்கு நிறைவேற்றுவார்? அவருக்கு பயந்து, அவருக்கு பயந்து, அவரை கனம் பண்ணி, எவ்வளோ அவரை கனம் பண்றோமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவார். எதெல்லாம் விரும்புறீங்க, அவர் நாம மகிமைக்காக எதெல்லாம் விரும்புறீங்க, நீங்க அவருக்கு பயந்து அவரை சேவிக்கும் போது, அவருக்கு கொடுக்கிற பயத்தோடு அவரை தொழுது கொள்ளும் போது, ஹல்லேலூயா. மட்டுமல்ல, அவர்கள் கூப்பிடுதலை கேட்பாராம். ஹல்லேலூயா. நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர்கிட்ட இருந்து பதில் நிச்சயம் வரணும். ஹல்லேலூயா. நீங்க அப்பான்னு கூப்பிடுறப்ப அவர் மகளே மகனேன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. அதை காட்டுல இந்த உலகத்துல அவர் நமக்கு பதில் தர்ற காட்டுல சந்தோஷம் எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர்களை ரட்சிப்பாராம். ஹல்லேலூயா. அவர்களை ரட்சிப்பார். யாருமே ரட்சிக்க முடியாத பகுதியில, நமக்கு எந்த ஒத்தாசையும் உதவியற்ற சூழ்நிலைகள்ல அவர் நம்மளை ரட்சிப்பார். இந்த மாதத்திலே அவர் செய்வார், நிச்சயம் செய்வார். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து, விருப்பத்தின்படி செய்து. ஆண்டவரே, இந்த மாதத்துல கேளுங்க, நமக்கு பயந்து நடக்க, கனம் பண்ண என் பிள்ளைகள் நமக்கு பயந்து நடக்க, எங்க சபையார் முன்பாக பயந்து நடக்க, யாருக்கு அல்ல அவருக்கு பயந்து நடக்க, வானத்தையும் பூமியும் படைத்த நம்மை படைத்த தேவனுக்கு பயந்து நடக்க. ஹல்லேலூயா. அவரை தேடும் போது அவருடைய விருப்பத்தின்படி செய்து, இந்த மாதத்துல உங்க விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். என்னெல்லாம் விரும்புறீங்க, நீங்க அந்த விருப்பத்தை இப்படி கேளுங்க. உங்க நாம மகிமைக்காகப்பா, உங்க ராஜ்யத்தின் வேலைக்காகப்பா, உங்க சித்தத்துக்காகப்பா, அப்படி கேளுங்க. ஆண்டவர் என்ன செய்வார்? உங்க விருப்பத்தின்படி செய்வாராம். ஹல்லேலூயா. பிசாசுடைய சித்தம் அல்ல, கர்த்தருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல நிச்சயம் நடக்கும். அவர்கள் கூப்பிடுதலை கேட்பாங்க. எவ்வளவுக்கு அதிகமா நீங்க கூப்பிடுறீங்க, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப கேட்கும் போது, ஆண்டவர் என்னென்னதெல்லாம் உங்க நாம மகிமைக்காகப்பா, உங்க
உங்க ராஜ்யத்தின் வேலைக்காகப்பா, உங்க சித்தத்துக்காகப்பா நான் கேட்கிறேன்ப்பா அப்படி நீங்க கூப்பிடுறீங்கல்ல, ஆண்டவர் உங்க ஒவ்வொரு கூப்பிடுதலுக்கு அவர் செவி சாய்ப்பார். கூப்பிடுதலை கேட்டு அவளை ரட்சிப்பார். அல்லேலூயா. நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். ஆண்டவர் சமூகத்துல கேளுங்க. ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் உமக்கு கொடுக்கிற பயத்தோடு, உமக்கு கொடுக்கிற கனத்தோடு நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகள் எங்க சபையாரும் எங்க ஒவ்வொரு குடும்பமும் உமக்கு கொடுக்கிற பயத்தோடு நம்ம சேவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவர், எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்க பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க. உமக்கு பயப்படுற பயத்தை தாங்கப்பா. ஓ ஹல்லேலூயா, நன்றி இயேசுப்பா. அப்படி பயப்படுற போது விருப்பங்களை நிறைவேற்றுவேன்னு சொன்னீங்களே, உங்க நாம மகிமைக்காக உங்களுடைய சித்தத்துக்காக எதெல்லாம் நிறைவேறணுமோ இந்த மாதத்தில் அதை நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. ஓ கூப்பிடுதலை கேட்பார், ரட்சிப்பார். ஹல்லேலூயா. எருசலேமே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே நீ துதி. வேதம் சொல்லுகிறது, அவர் நீ துதிக்கும் போது ஸ்தோத்தரிக்கும் போது அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நீங்க ஸ்தோத்தரிக்கும் போது துதிக்கும் போது சொல்லுங்க, அந்த மாதத்துல ஆண்டவரின் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி வார்த்தையை சொல்லும் போது எந்த அளவுக்கு வார்த்தையை சொல்றீங்க, வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறீங்க, விசுவாசமா பேசுறீங்க. நீங்க விசுவாசமா பிரயாசப்பட்டு பேசுறதுன்னு அடிப்படையில தான் அற்புதம் இருக்குது. இந்த 2வது மாதம் எதை பொறுத்துனா உங்களை பொறுத்து இருக்குது, நீங்க விசுவாசிக்கிறத பொறுத்து இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உன் எல்லைகளை எல்லாம் சமாதானம் உள்ளவைகளாய் உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குவார். உங்க எல்லைகள் எல்லாம் சமாதானம் இந்த மாதத்துல உண்டாக, உங்க வீடுகள்ல, நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்துல, உங்க போக்கு வரவு, நீங்க ஸ்தாபரிக்கிற இடம், ஆலயம், ஆராதனைகள், ஓராபா ஷபா லபா திரி கத்தர ரபா ஷபா ஓரபா கத்தர ரபா எல்லைகள் எல்லாம் சமாதானம் உள்ளாகட்டும். ரிம்பா திரி ஷபா ரபா ரபா உச்சிதமான கோதுமையினால உங்களை திருப்தியாக்குவாராக. ஓரா எப்பனா எருசலேமே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே நீ கர்த்தரை துதி. ஹல்லேலூயா. ஓரா எருசலேம் சீயோனா நம்ம தான். அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா இந்த மாதத்துல உங்களை குறைவின்றி ஆசீர்வதிப்பார். ஒருவேளை கொஞ்சமா இருக்கலாம், எதுவுமே இல்லாம இருக்கலாம், நீங்க அதுல கர்த்தருக்குன்னு முதல்ல அப்படி எடுத்து வச்சுட்டு ஆண்டவரே நம்ம கனம் பண்றேன் இந்த மாதத்துல ஒரு குறைவின்றி, ஓ தசமக பாகத்தினாலும் காணிக்கைகளினாலும் பொருளாலும் பொருத்தனையினால் அப்படி முதல்ல அவரை ஸ்தோத்தரித்து அவரை கனம் பண்ணி அது பெருகத்தக்கதாக அப்படி நீங்க விதைக்கும் போது, ஓ 5 அப்பம் 2 மீனா இருக்கலாம், தேவைகள் ஏராளமா இருக்கலாம், ஆனா தேவைகளை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். ஓ ஹல்லேலூயா. அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்கதாக இந்த மாதத்தில் உங்களை அபிரிதமாய் ஆசீர்வதிப்பார். தேவைகள் நெருக்கி நிற்கலாம், ஆனால் நீங்கள் விதைக்கும் போது கொஞ்சமா இருக்கலாம், பரவாயில்ல, நீங்க அதுல விதைக்கும் போது அந்த விதைகளுக்குள்ளே அறுவடையை வைத்திருக்கிறார். ஓ திரளான நன்மைகளை வைத்திருக்கிறார். ஓ ராபா ஷபா ராபா ராபா. உங்க குறைவுகள் நீங்கத்தக்கதாக, வீண் செலவு மாறத்தக்கதாக, வட்டி மாறத்தக்கதாக, எல்லாம் பற்றாக்குறை நீங்கத்தக்கதாக ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தியாக்குவார். உங்கள் எல்லைகளை எல்லாம் சமாதானம் உள்ளவைகளாக்குவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்களேன், என் எல்லைகளை எல்லாம் அவர் சமாதானம் உள்ளவைகளாக்குவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் எல்லைகளை எல்லாம். ஒருவேளை நீங்க படிக்கலாம், நீங்க வேலை பார்க்கலாம், இந்த வீட்டுல சமையல் செய்யலாம், எந்த காரியத்தினாலும் ஓ அதுல உங்களுக்கு சமாதானம். ஓ ராபா ஷபா லரபா பாபா பா. ஹல்லேலூயா. உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குறார். திருப்தியாக இந்த மாதத்திலே உச்சிதமான கோதுமையினால. ஹல்லேலூயா. எப்பனா அவர் எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே தேவனை துதி. ஸ்தோத்தரிப்போமா? நீங்க ஸ்தோத்தரிக்க துதிக்க 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 உங்க வாசல்களின் தாழ்பால் பலப்படும். அது மட்டுமல்ல, உங்களிடத்தில் உள்ள உங்கள் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. நீங்க ஸ்தோத்தரிக்கும் போது கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிங்களே, எல்லாரும் ஸ்தோத்தரிங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் கூட ஆகாரம் கொடுக்கிறாராம். பாருங்க, அதுகளுக்கு பேச தெரியாது, ஆனா அதுக கூப்பிட்டா கூட ஆகாரம் கொடுக்கிறாராம். அவர் நல்ல தேவன். உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? உங்க தேவையை சந்திக்க மாட்டாரா? இந்த மாதத்துல நிச்சயம் சந்திப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் அவரை தேட இந்த மாதத்துல இருக்கிற ஆராதனைகள்ல ஒன்றை கூட மிஸ் பண்ண கூடாது. அதுல ஆராதனைகள்ல முதல்ல ஆரம்பத்திலேயே அப்படி நீங்க உண்மையாய் தேடும் போது யாருக்காக இல்ல, ஆண்டவருக்காக, என் தேவனுக்காக, அவர் சந்தோஷப்படுகிறதுக்காக, அவர் மகிமைக்காக அப்படி முதல்ல வந்து தேடும் போது உங்களுக்கு சமீபமாக, ஆசீர்வாதம் என்பது தூரமாக அல்ல, உங்க சமீபமாக, உங்க கிட்ட. ஹல்லேலூயா. சுகம் உங்கள் அருகே, நல்ல வாழ்வு உங்கள் அருகே, மேன்மை, சமாதானம், சந்தோஷம். அவர் பிரசன்ன வர்றப்பயே கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்வாராக. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓலா ராபா ஷாபா ராபா கத்தா ராபா. ஹல்லேலூயா. ரிபா கத்தா ராபா ஷாபா லா ரா ரிபா லா ரா பா கத்தா ராபா. இணைந்து ஸ்தோத்திரிக்கிற நேரிலேயாகும் ஆன்லைன் வழியாகவும் இணைந்து ஆண்டவரே துதிக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக நன்றி செலுத்தும் போது, வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது ஒவ்வொருடைய வீடுகளில் வாசல்கள் தாழ்பால் பலப்படுவதாக. ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பலவீனம் ஓடி போவதாக. அடிக்கடி வருகிற வாதை இயேசுவின் நாமத்தில் ஓடி போவதாக, நீங்கி போவதாக. பிசாசுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. எல்லைகள் எல்லாம் சமாதானம் உண்டாகட்டும். சொல்லுங்க, எல்லைகள் எங்கும் சமாதானம் உண்டாகட்டும். எல்லைகள் எங்கும் சமாதானம் உண்டாகட்டும். சமாதானம் சொல்றப்ப சந்தோஷம் எல்லா இடத்திலும் நிறைவாக. ஒவ்வொருடைய எல்லைகள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே சமாதானம் உள்ளவையாக மாற்றுகிறேன். நன்றி, 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 நன்றி. உச்சிதமான கோதுமை நாள் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்குனதுக்காக நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த ஊழிய எல்லைகள்ல, இந்த ஊழிய தரிசனத்திலே இணைந்து படியாக மகிமைப்படுத்துகிற, கனம் பண்ணுகிற, பிரயாசப்படுகிற, விதைக்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய வாக்கு தத்தங்கள் அப்படியே நிறைவேறுகிறதற்காக நன்றி அப்பா. பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன்னு சொன்னீங்களே, இந்த மாதத்தில் அப்படி செய்தீர், அதற்காக நன்றி. வருகிற மாதத்திலேயும் அப்படியாக செய்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தோடு நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா. இந்த ஜனவரி 29 இந்த சத்யா காலனியில் அந்த மதிய பகல் வேலையில கூட அண்ணால் அம்மா அவங்க வீட்டில் இணைந்து அங்கு ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அநேக புதிதானவர்கள் அங்கு கடந்து வந்து கண்ணீரோடு, வேதனையோடு, பலவித பாடுகளோடு இருக்கிறவர்கள் அங்கு வந்து விடுதலை பெற, சுகம் பெற கர்த்தர் கிரியை செய்தார், பலத்த கிரியை செய்தார். அதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல எந்தெந்த எல்லைகள்ல சுவிசேஷத்தை விதைக்க போறோமோ அங்கேயெல்லாம் கர்த்தருடைய வல்லமை, ஒருவேளை அது சிறுவர் ஊழியமா இருக்கலாம், வாலிபர் ஊழியமா இருக்கலாம், தனிப்பட்ட நபர்களை சந்தித்து அவர்களுக்கு நம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்தலாம் இருக்கலாம். இல்லை இந்த யூடியூப் அந்த லிங்க், அதுல நிறைய அது ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார். அதை உங்க நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு அதை நீங்க ஷேர் பண்ணி அப்படி சுவிசேஷத்தை நீங்க ஆண்டருடைய நாமத்தை அதன் மூலம் மகிமைப்படுத்தலாம். இப்படியாக நம் இந்த மாதத்துல எதெல்லாம் நம்ம ஆண்டவருக்காக, அவர் நாமத்துக்கு மகிமைக்காக பிரயாசப்பட போறோமோ அந்த பகுதியெல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஆன்லைன் வழியாக, அதாவது கான்ஃபரன்ஸ் கால் வழியாக ஆங்காங்க இருந்து கனெக்ட் ஆகி ஜெபிக்கிறாங்க. அதுல இருக்கிற தடைகள் நீங்கத்தக்கதாக,
அதுல அடிக்கடி கட் ஆயிருது. அந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்க தக்கதாக, தூர இடத்துல இருந்தாலும் எப்படி நேர்ல வந்து கூடி ஜெபிப்பார்களோ அப்படி கர்த்தருக்குரிய பயத்தோடு இணைந்து இந்த மாதத்துல யார் யார் இணைந்து ஸ்தோத்தரிக்கிறாங்களோ அதோட அந்த இணைப்புல இணைந்து பங்கெடுக்கிறாங்க, அந்த பகுதியெல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படத்தக்கதாக அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றியப்பா 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 நன்றியப்பா. அதிகாலை ஆராதனை டவுன்ல நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லப்பா, 9:30 மணி இங்கு, அப்புறம் மாலை ஆராதனை தொடர்ந்து. இந்த ஆராதனைகளை எல்லாம் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் பலமாய் இடைபடும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிற அனுதினம் சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறதற்காக நம்முடைய குடும்பம், பிள்ளைகள், சபையார் ஒவ்வொரு குடும்பமாய் ஆலயத்துல வந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சிறுவர் ஊழியத்துக்காக அந்த சிறுவர்கள் இந்த ஆண்டு நல்ல வசனங்களை நிறைய படித்து அதை மனதுல பதிய வைத்துக் கொள்ளு. ஏன்னா பொல்லாங்கனியையும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போட இந்த நாட்கள்ல இந்த வசனங்கள்னால மனதை அவங்க நிரப்பத்தக்கதாக மனப்பாடம் செய்து அதை கை கொண்டு அதிலே தங்களை பாதுகாத்து கொள்ளத்தக்கதாக, ஆசீர்வாதமாய் வரத்தக்கதாக, ஞானமாய் வளரத்தக்கதாக இந்த ஆண்டு பிள்ளைகளை அப்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோதராம் 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்காக, அரசாங்க அந்த பப்ளிக் எக்ஸாம் எழுத போற பிள்ளைகளுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோதராம் 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு, பரிசுத்தத்தோடு, ஜெபத்தோடு, வேத வசனங்களை கை கொண்டு அதை வாசிக்க, அதில் தேர, அதிலே நிலைத்திருந்து வாழத்தக்கதாக வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ராஜா நன்றி அப்பா. இந்த சிறுவர் ஊழியம் ஆராதனை முடிந்தது, கொஞ்ச நேரம் இருக்குது. அதுல சொல்லப்படுகிற வேதாகம சத்தியங்கள், பாடல்கள் இந்த பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாய் இருக்க, அநேக பிள்ளைகள் பங்கெடுக்க கர்த்தர் சித்தமானால் இந்த சத்தியா காலனில நம்ம பிரயாசப்பட போறோம். சிறுவர் ஊழியம் அதற்கு டீச்சர்ஸை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாக, அவளுக்கு விசேஷித்த ஞானத்தையும் அபிஷேகத்தையும் கிருபையும் கர்த்தர் தரும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோதராம் 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 சோதராம். அந்த உள்ளங்கை மேகம் பெருமலையை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. உங்க விசுவாசம் எப்படி இருக்குது? நீங்க விசுவாசத்திலே ஒருவேளை கண்ணுக்கு முன்னாடி எந்த சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கலாம், ஆனால் நீங்க விசுவாசிக்கும் போது இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி, அவர் நாம மகிமைக்காக எதெல்லாம் விரும்புறீங்க, அவருடைய சித்தத்தை மையமாக வைத்து அவருடைய நாம மகிமைக்காக அப்படி நீங்க ஜெபிக்கிறப்ப, ஒருவேளை உங்க பிள்ளையுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்கலாம், திருமண காரியத்துக்காக ஜெபிக்கலாம். கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு உள்ளங்கை மேகம் பெருமலையை கொண்டு வர உண்மையானால் உங்க வாழ்க்கையை அற்புதம் செய்ய மாட்டாரா? கடந்த மாதத்திலே அற்புதம் செய்த தேவன் இந்த மாதத்திலேயும் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கூடும். தேவனால் ஆகாதன்னு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். ஓ ரபா ஷபால ரக்கத்தர ரபா. ஓ நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி ராஜா. ஆண்டவரே, திருமண காரியத்துக்காக காத்திருக்கிறாங்கப்பா, உங்க மகிமை இதுல வெளிப்படுவதாக. கற்பக்கணிக்காக காத்திருக்கிறாங்க ஏசப்பா, உடைய மகிமை இதுல வெளிப்படுவதாக. சுகத்துக்காக காத்திருக்கிறாங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் உங்க மகிமை வெளிப்படுவதாக. ஜெபிக்கிற இந்நேரமே அன்றைக்கு பேதுருவுடைய மாமியார் அவங்க ஜுரமா கிடந்தாங்க. அவங்க பணிவிடை செய்யறவங்க, ஆனா பணிவிடை செய்ய முடியல. அவங்க படுத்த நிலையில இருக்கிறாங்க, காய்ச்சல் அதிகமா இருக்கு. ஆண்டவரை பேதுருடைய மாமியாரை தொட்டு சுகமாக்குறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவங்க பணிவிடை செய்யறாங்க. அது போல யார் யார் ஜுரத்தினால, காய்ச்சல்னால இந்த
இந்த கிளைமேட்னால பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, என் தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. சிறு பிள்ளைகளா இருக்கலாம், வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், ரைட் நவ் இயேசுவின் நாமத்தினாலே தொடர்ந்து இருக்கிற பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபித்து அப்புறப்படுத்துகிறோம். ரீபாலா ரபா ஷபா ரபா ரபா. பரிசுத்தாவுடைய அக்கினி இறங்குவதாக. அந்நேரமே சுகம் உண்டாயிற்றே, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. ஓ ரபா ஷபா லபா ரபா ரபா ஈக்கத்தர ரபா ஷபா ரபா ரபா ரபா. இப்பொழுது சுகம் உண்டானதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா. குடும்பத்துல சமாதானத்துக்காக காத்திருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைவதாக. குடும்பங்களிலே சமாதானம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. அவர் உன் எல்லைகளை எல்லாம் சமாதானம் உள்ளவைகளாக்கி, இயேசுவின் நாமத்தினாலே எந்தெந்த எல்லைகளிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த பகுதியிலே சமாதானம் உண்டாவதாக. ஓ, உங்க சந்தோஷம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. குடும்பங்கள் கட்டப்படுவதாக, வீடு கட்டப்படுவதாக. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி அப்பா. எந்தெந்த குடும்பங்கள்ல பிசாசுடைய ஆளுகை காணப்படுகிறதோ, எங்கெங்க பிசாசுடைய அலக்களிப்புகள் இருக்கிறதோ, தொடர்ந்து வருகிற சாப கட்டுகள், பிசாசுடைய அலக்களிப்புகள், ஓ ரைட் நவ் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே குடும்பங்களை அலக்களிக்கிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே ஓ ரபா ஷபா ரபா ரபா, உனக்கு ரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாக்கியாதை போகும் என்று சொல்லப்பட்டபடி எங்களுக்கு ரோதமாய், எங்கள் பிள்ளைகளுக்கு ரோதமாய், சபையாருக்கு ரோதமாய், ஊழியருக்கு ரோதமாய், ஊழியர் குடும்பத்துக்கு ரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாக்கியாதை போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வாக்கியாதை போவதாக. ஓ ரபா ஷபா ரபா. அலக்களிக்கிற ஆவிகள், ஓ பிள்ளைகளை அலக்களிக்கிற ஆவிகள், தொடர்ந்து சஞ்சலத்தை, ஓ சாபத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே சபித்து அப்புறப்படுத்துகிறோம். ஓ ரபா ஷபா ரபா ரபா. மனதை குருட்டாட்டம் பண்ணுகிற ஆவிகள் ரண்டே கத்தரபா இயேசுவின் நாமத்தினாலே உன்னை சுட்டரித்து போடுகிறோம். எங்களை விட்டு, எங்கள் பிள்ளைகளை விட்டு, எங்கள் எல்லைகளை விட்டு, குடும்பங்களை விட்டு, சபையாரை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போ என்று கட்டளையிடுகிறோம். ரபா ஷபா ரபா ரபா கத்தர ரபா. பரிசுத்தாவின் வல்லமை இறங்குவதாக. ஓ ரபா ரபா ரபா. அக்கினி இறங்குவதாக. ஓ ரபா ஷபா ரபா ரபா ரீபா ரக்கா தர ரபா. ஆண்டவரே, சிலுவை மரத்தில் எங்களுக்காக சாபம் ஆனீரே. தொடர்ந்து வருகிற சாபம், தொடர்ந்து வருகிற பரம்பரை சாபம், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து எங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டீரே. ரீபா காத்தா ரா ரா பா ஷா பா. எங்களுக்கு இந்த பந்தியை தந்தீரே. ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போகிற அந்த திருவிருந்துக்காக நன்றி அப்பா. ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போகிற அந்த திருவிருந்துக்காக நன்றி அப்பா. ஒருவேளை குறைகள் இருக்குமானாலும் இரத்தத்தினால கழுவீராக. அபாத்திரமாய் அல்லப்பா ஆண்டவரே, கனவீனமாய் அல்லப்பா, பயத்தோடு, கனத்தோடு, பரிசுத்தத்தோடு, ஜெபத்தோடு, துதியோடு பங்கெடுக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கரை திரையற்ற பரிசுத்தமான மனவாட்டி சபையாக ஆண்டவரே நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக இந்த பந்திக்கு நேரம் எங்களை ஆயத்தப்படுத்துகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஓ இந்த சாப கட்டுகள் முறிக்கப்படுவதாக. சாப கட்டுகள் முறிக்கப்படுவதாக. ஓ ஆலயத்துக்குள்ள வரக்கூடாம தடை பண்ணுகிற பொல்லாத ஆவியே, சபைக்குள்ள ஒரு மன குலைச்சல உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள், ஓரா பாஷா பாரா பாபா, ஒரு வழியாய் வருகிற சத்துரு 7 வழியாய் ஓடி போவானாக. ரபா திரி ஷபா பாபா பாபா. நன்றி அப்பா. சபையாக உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஜீவ பலியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஓரா பாஷா பாலா ரபா பாபா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. இந்த மாதத்துல நிறைய திரளான புதிதானவர்களா ரட்சிக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். கடந்த வாரம் ஆராதனைகளை புதிதாய் வந்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் அவர்களை சந்திப்பீராக. ஓ ரபா ஷபா. உதவிக்கானவர்களை எழுப்புவீராக. ஆத்துமாக்களை அழைத்து கொண்டவர்களை எழுப்புவீராக. ஓலா பக்கத்தர. வாகன ஒத்தாசை கிடைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் தேவையான நன்மைகள் வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீடும் கட்டப்படுவதாக, ஆலயம் கட்டப்படுவதாக, இந்த வாடகன்ற நிலை மாறினதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நாங்க விடுதலையோடு விசாலமான இடத்துல சொந்தமா ஆண்டவரை எப்பொழுதுமே ஆராதிக்க
சொந்த இடத்தை ரெகபோத்தை தந்ததுக்காக நன்றி அப்பா. வானத்தை பூமியை படைத்த தேவனை ஆராதிக்க சொந்த இடத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி அப்பா. உங்க நாம மகிமைக்காக, உங்க ராஜ்யத்தின் வேலைக்காக ரம்த்ரே குரோ ரபா ஷபா ரபா ஓலாபா கத்தர ரபா இந்த டவுன் இடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த இடத்துல நடக்கிற அந்த ஜெப கூட்டங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அங்கு வருகிறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் திரளான பேர் வர ஆண்டவர் இயேசுவின் நாமத்துல அந்த இடம் எழும்ப முடியாதபடி இருக்கிற தடைகள் நீங்குவதாக பொருளாதார தேவைகளை கட்டவிழ்த்து விடுகிறோம். வெண்கல கதவுகள் உடைக்கப்படுவதாக, இருப்பு தாழ்பால் முறிக்கப்படுவதாக. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் உங்க நாம மகிமைக்காக அநேகர் வந்து ஆசீர்வதிக்கப்பட, அநேக மரணத்துக்கு போற ஆத்துமாக்கள் ஜீவனுக்குள்ள வர, சந்தோஷமாய் வாழ, மகிமைப்படுத்த, துதிக்க, ஆராதிக்க, குடும்பமாய் தலைமுறையாய் மகிமைப்படுத்தத்தக்கதாக அந்த இடம் அதற்கு ஏற்ற விதமாக அது டிசைன் பண்ணப்படுவதாக, அது ஆசீர்வதிக்கப்படுவதாக. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து அதற்குரிய எல்லா ஒத்தாசை வருவதாக. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஊழியத்துல இணைந்து பாடுபடுறவங்க ஆண்டவரே, மோசேக்கு ஊரும் ஆரோனும் இந்த பக்கம் ஊரும் அந்த பக்கம் ஆரோனும் இருந்து கரங்களை தாங்கி அப்பா அன்றைக்கு அந்த வெற்றியை கண்டார்களோ யுத்தத்திலே, அதுபோல அந்த ஊழிய பகுதியில பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. துக்கம் சஞ்சலம் நீங்குவதாக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ரத்தத்தினால வேலி அடைக்கிறோம். இந்த மாதத்துல ஒவ்வொரு வீடும் ரத்தத்தினால மூடப்படுவதாக. எங்க பிள்ளைகளை ரத்தத்தினால மூடிக்கொள்ளுகிறோம் அப்பா. ஒவ்வொரு வேலை ஸ்தலங்கள், போக்கு வரவு எல்லைகள் எல்லாவற்றும் ரத்தத்தினால மூடிக்கொள்வீராக. இந்த ஆலை எல்லைகள், டவுன் சர்ச் எல்லா ஊழிய எல்லைகள் எல்லாவற்றும் ரத்தத்தினால மூடிக்கொள்வீராக. ரம்த்ரே ஷபால் அக்கா தர ரபா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோட துதிக்கிறோம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆண்டவரே அப்பா, நாங்க முதலாவது ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் உத்தமமாய் சேவிக்க, அதிகாலையில எழுந்து குடும்பமாய் ஜெபிக்க ஆண்டவரே, குடும்பமாய் ஆலயத்துக்கு வர, குடும்பமாயுமே கனம் பண்ண, இந்த இடம் எந்தெந்த சேர்ஸ் எல்லாம் வெறுமையா கிடக்கும் அதெல்லாம் நிரம்பத்தக்கதாக இயேசுவின் நாமத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஓ ஹல்லேலூயா, உங்க சித்தத்தின்படி உங்க நாம மகிமைக்கு ஏற்றபடி அந்த இடம் நிரம்பி வழிகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசு. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீர் இடைப்படுவீராக, ஆண்டவரே, ஆலயத்துக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு முதல்ல வந்து அப்படி ஆராதிக்கும் போது கூட கொடுக்கப்படும் சொன்னீங்களே, அப்படியாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 2வது மாதத்திலே கர்த்தர் நம்மளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க போகிறார். விசுவாசித்து கர்த்தரை ஸ்தோத்தரிங்களே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோட துதிக்கிறோம் அப்பா. மீதியான வேலையில் ஆளுகை செய்வீராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. வாசிப்போம். இந்த சங்கீதம் 145 அதிலே 18வது வசனம் 19வது வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்துல நீங்க அவரை நோக்கி கூப்பிடுற போதெல்லாம் அவர் சமீபமா இருப்பார். ஹல்லேலூயா. யாரும் இல்லையே, நானா பிரயாசப்படுறேனே,
அப்படி நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சமூகத்திலே இந்த ஜனவரி மாதத்துக்கு நன்றி செலுத்தி இந்த 2வது மாதத்துக்குள்ள பிரவேசிக்க போற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். நீங்க அவரை நோக்கி கூப்பிடுற போதெல்லாம், இந்த மாதத்துல ஆராதனைகள்ல குடும்பமா மற்றும் இந்த இணைந்து ஸ்தோத்தரிக்கிற வேலையில கூப்பிடுற போதெல்லாம் அவர் உங்களுக்கு சமீபமாக, ஹல்லேலூயா, சமீபமாகனா உங்க கிட்ட, உங்க அருகே. 2வது வசனம் சொல்லுது, சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுமா, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். 2வது மாதத்துல எதெல்லாம் விரும்புறீங்க? எத்தனை பேருக்கு நிறைய காரியங்கள்ல நிறைய நடக்கணும்னு விருப்பத்தோட இருக்கிறீங்க? ஏதோ நடந்தா நடக்குது, நடக்காம போகுது அப்படின்னா அது மற்றவங்கள மாதிரி. ஆனா நம்ம ஒரு தீர்மானத்தோடு விருப்பத்தோடு அந்த விருப்பத்தை அவர் சித்தத்துக்கு ஏற்ற விதமாக, தேவ சித்தத்துக்கு ஏற்ற விதமாக, தேவ நாம மகிமைக்கு ஏற்ற விதமாக நம்ம அதுல பாப்போம். சங்கீதம் 145:19 அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து. ஹல்லேலூயா. சங்கீதம் 145:19 அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த வசனத்தை திரும்ப 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 அப்படியே உங்க மனசுல வச்சுக்கோங்க. ஒரு சில சமையல் பண்றீங்க, ஏதோ முக்கியமானது, ஒரு முக்கியமான காரியம்னா நீங்க என்ன செய்வீங்க? அது அப்படியே ரொம்ப முக்கியம் அப்படின்னா மனசுல பதிய வச்சுக்கிடுவீங்க. அது மாதிரி இந்த வசனம் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை மனசுல பதிஞ்சாதான் இந்த வார்த்தையில வல்லமை எழும்பி வரும். இந்த வார்த்தையுடைய மகிமையை பார்ப்பீங்க. அதனால அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து. விருப்பம் தப்பே இல்லை. அந்த விருப்பத்தை எப்படி கேட்கணும்னா, அவர் நாம மகிமைக்காக, அவர் நோக்கத்துக்காக, அவர் சித்தத்துக்காக. அப்படி நீங்க விருப்பமா அந்த மாதத்துல அவர் பயந்தவர்களாக எதெல்லாம் கேட்குறீங்களோ விசுவாசத்தோடு ஆண்டவர் அதையெல்லாம் நிறைவேற்றுவார். இந்த ஜனவரி மாதத்தில் அப்படி நிறைவேற்றினார். இந்த பிப்ரவரி மாதத்திலையும் நிறைவேற்ற போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு. இப்ப நீங்க ஒருத்தவங்களை கூப்பிடுறீங்க, அப்ப அவங்களுக்கு உடனே என்ன செய்யறாங்க? ரிப்ளை பண்றாங்க. அது மாதிரி ஆண்டவர் நீங்க அப்பான்னு கூப்பிடுறப்ப, மகனே மகளேன்னு உங்க கிட்ட வந்து உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு உங்க கூப்பிடுதலை கேட்பார். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் எல்லாவற்றுக்கும் அவர் நிச்சயம் அதற்கு செவி சாய்த்து அதை நிறைவேற்றுவார். அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு, அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அவர்கள் கூப்பிடுதலை மொத பகுதி கமா வரைக்கும் போட்டிருக்க, அது ஒரு பகுதி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து. அடுத்த பாயிண்ட் என்னது? 2வது பாயிண்ட், அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு. 2வது பாயிண்ட் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அவர் 3வது என்னது? அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கிறார்னா என்னன்னா, எல்லா விதத்திலையும் சமாதானமாக, சஞ்சலம் இல்லாம, வேதனை இல்லாம, பதட்டப்படாம, அலக்களிப்பு இல்லாம, சமாதானமா. எப்பனா அவருக்கு பயந்து, இந்த மாதத்துல ஆண்டவர் எனக்கு பயந்து எனக்கு வாழ உதவி செய்யுங்கப்பா, எனக்கு ஒவ்வொரு நாளும் தேட கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு வாரம் ஆராதனையை நான் விட்டுறக்கூடாது. ஆராதனையில வர ஏன்னா அவருக்கு பயப்படுறோம். ஹல்லேலூயா. அவரை கனம் பண்றோம். கொஞ்சம் பிரயாசப்பட்டு பிள்ளைகளையும் பிறரை நடத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். சோர்ந்துடக்கூடாது, முயற்சி பண்ணணும், பிரயாசப்படணும். அப்ப பிறரையும் அந்த பாதையில நடத்தி அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு. ஆண்டவருக்கு எதுக்கெல்லாம் கூப்பிடுறீங்க? கூப்பிடுங்க, அவரை கூப்பிடுறீங்க, அவர் கேட்பாரு. அவர் என்ன செய்வாரு? கேட்பார். கேட்டு அடுத்து என்ன சொன்ன? அடுத்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்றாரு? அவர்களை ரட்சிக்கிறார். திரும்ப சேர்ந்து சொல்லுவோமா? அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நம்ம பயந்து நடக்கிறேன்ப்பா, நீங்க உங்களுடைய நாம மகிமைக்காக உங்க சித்தத்தின்படி
மாதத்தில் இதெல்லாம் நிறைவேற்றினதுக்காக நன்றி ஏசப்பா. இந்த ஜனவரி மாதத்தில் நன்றி செலுத்துங்க. சங்கீதம் 147 அதில் 12வது வசனம் போட்டிருக்கு, எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. ஆண்டவர் சொல்ல நல்லா ஸ்தோத்தரிங்க. எனக்கு ஜெபம் பண்ண தெரியலையே, வசனம் மறக்குது, பரவாயில்ல, ஏசப்பா ஏசப்பான்னு தெரியுதா, நல்ல அந்த நாமத்தை உச்சரிச்சு துதிங்க. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஒவ்வொன்றுக்காய் ஸ்தோத்திரம். இப்படிலாம் நீங்க செய்வேன்னு சொன்னீங்களே, செஞ்சதுக்காய் ஸ்தோத்திரம், நிறைவேற்றினீங்களே ஸ்தோத்திரம், நிறைவேற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரம். அதான் ஸ்தோத்திரம் துதி. அப்படி துதிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு 13வது வசனத்துல, சேர்ந்து வாசிப்போமா? ஹல்லேலூயா. வாசலின் தாழ்பால் பலப்படுறது பூட்டை வச்சு இல்லை, எப்படிப்பட்ட பூட்டுனாலும் அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இது இவர் கொடுக்குற தாழ்பால் எப்படின்னா, வசனம் என்ற தாழ்பால், பிசாசு எந்த ஒரு பலவீனம் ஊடுருவாதபடி வீட்டுக்குள்ள, எந்த ஒரு சாபமும் வீட்டுக்குள்ள வராதபடி, எந்த ஒரு பற்றாக்குறையும் அலக்களிப்பும் சஞ்சலமும் கண்ணீரும் வேதனையும் குறையும் உள்ள ஊடுருவாதபடி அவர் அந்த வசனத்தை நல்லா நீங்க பற்றி கொள்றப்ப அந்த தாழ்பாலை பலப்படுத்துறாரு. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்ல, உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அடுத்து சொல்லப்பட்ட, அவர் உன் எல்லைகளை எங்கெல்லாம் போறீங்களோ அதான் உங்க எல்லை. ஆண்டவர் சொல்லிட்டார் ஆபிரகாமுக்கு, மேற்கே கிழக்கே வடக்கே தெற்கே நடந்து திரி, நீ கால் மிதிக்கிற எல்லா இடத்தையும் நான் உனக்கு தருவேன்ட்டார். அப்படி விசுவாசின் நீங்க எந்த எல்லையிலெல்லாம் கால் மிதிச்சு ஸ்தோத்தரிக்கிறீங்களோ அதெல்லாம் அவர் நாம மகிமைக்காக சொந்தமாகும். அங்கு சமாதானத்தை தருவார். எல்லைகளெல்லாம் சமாதானம் உள்ளவில்லை. உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியார். எப்படிப்பட்ட கோதுமையினால்? நல்ல நல்ல திருப்தியாக நம்மளை போஷிப்பார். அல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தை திரும்ப வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம். இங்க பாருங்களேன், இதுல சொல்லப்பட்டிருக்கிறது 1 ராஜாக்கள் 18:2 அந்த எலியா தீர்க்கதரிசி நாட்கள்ல அந்த ஆகாப் ராஜாவா இருந்த போது பஞ்சம் ரொம்ப கொடிதா இருந்துச்சான். பஞ்சம் எப்படி? ரொம்ப சாப்பாட்டுக்கு மழையே கிடையாது. மழை பெஞ்சாதானே விதை பயிர் வரும், தானியம் கிடைக்கும். பஞ்சம், கொடிய பஞ்சம். மழை வரலைன்னா ஆட்டோமேட்டிக்கா பஞ்சம் உண்டாயிரும். நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கடந்த மாதங்களுக்கு முன்னால மழை பெஞ்சதுனால பரவாயில்ல. இதுக்கு முன்னாடிலாம் திண்டுக்கல்னாவே தண்ணி இருக்காதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அப்படி பாறையான இடம் அப்படின்னு. ஆனா கர்த்தர் கிருபையினால இப்ப அப்படிலாம் இல்லை. முன்னாடியெல்லாம் ஸ்ட்ரீட்ல அங்கங்க பார்க்கும்போது குடமா இருக்கும், வரிசையில் நிறைய நிற்பாங்க. இப்ப அப்படிலாம் இல்லை. ஆனா அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா கொடிய பஞ்சம் இருந்திருக்கு. அப்ப அன்றைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகுது. 1 ராஜாக்கள் அந்த 18ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மகிமையான காரியங்கள் நடக்குது. கர்த்தருடைய அக்கினி அந்த பலிபீடத்துல இருக்கிறவைகளெல்லாம் சுட்டெரித்து போடுகிறது. எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் மழை வரும் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. மழை வர்றதுக்கு எந்த சான்ஸே கிடையாது, மழை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கொடிய பஞ்சம். மழையை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு ஜனங்களுக்கு. ஆனா எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, மழை என்ன செய்யும்? வரும். அதுல 41 போடுறது, பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். மழையே வல்ல, ஆனா என்ன சத்தம் கேக்குதான்? பெருமழையின். நீங்க அப்படி விசுவாசிக்கிறீங்களா? ஏதோ மாயையான, அப்படி இல்லை. எனக்கு கர்த்தர் ஆண்டவர் அவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. சுகம் இல்லை, சமாதானம் இல்லை, நல்வாழ்வு இல்லை, மேன்மை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஆனா கர்த்தர் உங்களுக்காக வாய்க்க பண்ணியிருக்கிறாருன்னு விசுவாசிங்க.
இது மழையே இல்லாததுக்கு முன்னாடி மழை வர்ற இறைச்சலை அதான் போட்ட, பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து, எப்படி ஜெபம் பண்றார் பாருங்க. தன்னுடைய முகம் முழங்கால பாடுற மாதிரி ஆண்டவரன் ஸ்தோத்தரிச்சிருப்பாரு. அவர் முதல்ல சொல்லிட்டாரு, சத்தம் கேக்குது, மழை வர்ற சத்தம், மழையே இல்லை, மழை வர்ற சத்தத்தை கேட்டார். இப்ப ஸ்தோத்தரிக்கிறார், ஜெபிக்கிறாரு. அடுத்து அவருடைய வேலைக்காரனை பார்த்து சொல்றார், தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். எப்படி இருக்கும் பாருங்க. நம்மள்கிட்ட யாராவது இப்படி சொல்லியிருந்தா இந்த வேலையை செய்வோமா? செய்வோமா? செய்ய மாட்டோமா? எத்தனை தடவை போய் பாரு? 7 தடவை. சமுத்திர பீச் ஓரமா, கடற்கரை ஓரமா போய் என்ன பார்க்க சொல்றாராம்? நீ போய் சமுத்திர முகமாய் பார், ஏதாவது மழை வருதா, ஏதாவது அறிகுறி தெரியுதான்னு பாருன்னு ஒரு தடவை அனுப்புறார். இப்படியே பார்க்கிறார் வேலைக்கார், சுத்தி பார்க்கிறார். ஒன்றும் இல்லை. சொல்லுமா, ஒன்றும் இல்லை. இப்ப நம்மகிட்ட ஆண்டர் கேட்கிறப்ப நிறையாவது நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன்றும் இல்லப்பா, சுகம் இல்லை, நல்வாழ்வு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, குறைவா இருக்குப்பா அப்படின்னு நம்ம அது மாதிரி தான் அவர் சொல்றார், ஒன்றும் இல்லை. அடுத்து அதுல சொல்லப்படும், நீ சேர்ந்து சொல்லுமா, 7ஆம் தரம் இவன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இதோ அதாவது 7 தடவை போறார். தடவை பார்த்திருப்பாரு, மேகம் எதுவும் இல்லைன்னு வந்து சொல்றாரு. 2ஆவது தடவை ஊழியக்காரன் அனுப்புறாரு, அப்போ மேகம் ஒன்றும் இல்லைன்றார். 3ஆவது தடவை எப்படி இருந்திருக்கும்? அப்ப நீங்க ஆண்டவர் சமூகத்துல விசுவாசித்து ஒரு தடவை பிரயாசப்படுறீங்க, ஒன்னும் ஜெபம் கேட்கல, இதுவரைக்கும் ஜெபமே கேட்கல, நிப்பாட்டிடலாம். அப்படியா? 2ஆவது தடவையும் முயற்சி பண்றீங்க, 3ஆவது தடவையும் ஜெபிக்கிறீங்க. ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது? ஏன்னா கடைசியா ஃபைனல்ல ஒன்று பெற்றுக்கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. அதுதான் அதுக்குரிய காரியங்கள் தான். ஏன்னா தடவையே ஒன்று உண்டாயிருச்சு, கண்ணுக்கு தெரியல. ஆனா அதுல அந்த தடவை 2ஆவது தடவை நிப்பாட்டி இருந்தா, அந்த ஊழியக்காரன், இந்த எலியா தீர்க்கதரிசி ஊழியக்காரர் சொல்றாரு, அவருக்கு என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குதே, இத்தனை தடவையா போய் போய் அலைய சொல்வாரு. ஒரு தடவை போய், 2 தடவை போய், சொல்லுவோமா? ஜோசப் 3 தடவை போய், 4ஆவது தடவை போய், 5ஆவது தடவை போய், 6ஆவது தடவை போய், 7ஆவது தடவை. சரி, 6 தடவையும் போயிட்டு எலியா ஜோம் இப்ப 7ஆவது தடவை மாட்டேன்னு ஊழியக்காரர் அவர் உதவிக்கானவர் சொல்லி இருந்தா உள்ளங்கை மேகத்தை பார்த்திருக்க முடியுமா? ஆண்டவர் நமக்கு நல்ல வாய்ப்பை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சூழ்நிலைகள்ல ஒரு சிலது தாமதமான சோர்ந்துடக்கூடாது. நம்ம அந்த கடைசின்றதுல பெற்றுக்கொண்டு அதுல அவர் நாம மகிமைக்காக எழும்பணும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் எலியா தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து, அப்படியாக அவர் ஜெபிக்கிறார், சொல்றாரு, விசுவாசமா ஜெபமும் பண்றாரு, ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்துறாரு, ஆண்டவர் அதை கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீங்க இந்த 2வது மாதத்துக்கு போறதுக்கு முன்பாக அந்த கல்வாரியை நினைச்சு, அவருடைய பாடுகளை நினைத்து, அதை நாம் ஜெபத்தோடு பயத்தோடு நம்மை ஜீவ பலியாக அர்ப்பணித்து எத்தனையோ தடவை பிரயாசப்பட்டிருக்கலாம், 6 தடவை பிரயாசப்பட்டு வந்திருக்கலாம், 7ஆவது தடவைன்றது இன்னும் ஒரு பகுதி இருக்கு. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு காரியங்களை வச்சிருக்கிறாரு, அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஹல்லேலூயா. விடாம பெற்றுக்கொள்ற வர சொல்லுமா, பெற்றுக்கொள்ற வர. அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் வாசிப்போமா?
ஹல்லேலூயா. அதற்குள்ளாக சொல்லுங்க, அதற்குள்ளாக. ஒரு சிலருடைய காரியங்களை ஆலயத்துல பாக்குறப்ப அவங்க காத்து இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய மகிமை வெளிப்படுறப்ப அதி சீக்கிரமா கர்த்தர் பெரிய விசுவாசிக்கிறப்ப பெரிய காரியங்களை செய்யறார். இன்னைக்கு இந்த 2வது மாதத்துல ஆண்டவர் நம்மளோடையும் பேசுறார். இன்னும் உங்களுக்கு அதை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக தான் இந்த 2வது மாதத்தை வச்சிருக்கிறாரு, விசுவாசிக்கிறதுக்கு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. விட்டுறக்கூடாது. ஓ, கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். உள்ளங்கை மேகம், கையை காட்டி சொல்லுங்க, உள்ளங்கை மேகம். அதுல போட்டிருக்கு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம், இவ்வளவுதான். கையை காட்டி சொல்லுங்க, உள்ளங்கை மேகம். இந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தா நீங்க பெரிய மலையே நகர்த்திடலாம். அதற்குள்ளாக. ஓ, அவ்வளோ பெரிய தேவன். அந்த மேகம் வர்றதுக்கு தான் 7 தடவை அவர் அலைய வேண்டியதா இருக்கு. 6 தடவை போயிட்டு 7வது தடவை பாருங்க. அப்ப ஆண்டவர் பாருங்க, அந்த எலியாவுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அதற்குள்ளாக. அப்ப நீங்க பிரயாசப்படுறப்ப அந்த நிமிஷத்துக்குள்ள, நேரத்துக்குள்ள இப்ப நீங்க செயல்படுறதுக்கு நேரமே இருக்காது. காத்திருக்கிறதுக்கு தான் டைம். அதை பெற்றுக்கொள்ளது, அதுக்குரிய காரியங்கள் நிறைவேற்றுறதுக்கு டைமே இருக்கு. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே அந்த மழையை பெய்ய பண்ணுவார். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காட்டுகளாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அந்த உள்ளங்கை மேகம் எவ்வளோ அந்த எலியாவுக்குரிய விசுவாசம். மழை இறைச்சல் உண்டாயிற்று என்று சொல்லி உங்க காதுல பிசாசு பேசுற சத்தத்தை நம்பாதீங்க. இப்படியே காலம் போகும், இதுதான் உன் வாழ்க்கை, இதுதான் நிரந்தரம், ஒன்றும் நடக்காது, ஒன்றும் இல்லை. ஊழியக்காரனுக்கு என்னத்தினா ஒன்றும் இல்லை. ஆனால் அவன் அந்த எலியா தீர்க்கதரிசியோட விசுவாசத்தை பார்க்கிறார், ஜெபத்தை, கடவுள் ஆண்டவருக்கு பயந்து அதை பார்க்கிறார். ஆண்டவர் அதை கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு, ஓ ஹல்லேலூயா, ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தது. அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஆகாபு ஓடுறது ரதம், அதை காட்டிலும் வேகமா ஓடுறானா எலியா தீர்க்கதரிசி ஓடுறாராம். கர்த்தருடைய கை அப்படி இறங்குனது. ஓ ராபா ஷாபா, ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எலியாக்கு பெருமழை இறைச்சல் கேட்கணும் விருப்பத்தோடு, அந்த மலையை பார்க்கணும் விருப்பத்தோடு சொன்னார். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு தாழ்த்தி கர்த்தர் அதை கனம் பண்ணினார். கூப்பிடுதலை கேட்டார். ஓ, விருப்பத்தை நிறைவேற்றினார். ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர் சமூகத்திலே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்களே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட விசுவாசத்தை எனக்கும் தாங்கப்பா, விடாது உம்மை பற்றி கொள்ளத்தக்கதாக. ஹல்லேலூயா. ஒரு சிறிய மேகம், ஓ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக வானம் கருத்தது, மழை பெருமழை உண்டாயிற்று. போறதுக்குள்ள, அந்த எல்லைக்குள்ள போறதுக்குள்ள நனைஞ்சுட்டு போனாங்க. அறிகுறியே கிடையாது. இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். விசுவாசிங்க. இதுக்கு முன்னாடி செய்திருக்கிறார். ஓ, ஒவ்வொரு வாழ்க்கையில உங்களுக்கு செய்வார். எல்லாரும் ஆண்டவர் சமூகத்துல ஓ உங்க பிரயாசத்தை, ஜெபத்தை விட்டுறாதீங்க, விசுவாசிக்கிறத விட்டுறாதீங்க, அவரை தேடுறத விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம். அவர் சொல்லில் நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லில் நடக்காததேது,
அவர் வார்த்தை தரையில் வீழாது. மீண்டுமாக, அவர் சொல்லில் நடக்காது தேது. அவர் வார்த்தை தரையில் விழாது, தரையில் வீழாது. பாடுவோம் சேர்ந்து. சொன்னதிலும் அதிகம் செய்வார்.